நானா மண்ணு, மானா தண்ணி, சீனா நெருப்பு, வானா காத்து, யானா ஆகாயம், சதையும் எலும்பும் மண்ணு, அதில் ஓடுகின்ற ரத்தம் தண்ணீர், நாம் சுவாசிக்கின்ற ஆக்சிஜன் காத்து, நமக்குள்ளே இருக்கும் ஆன்மா நெருப்பு, தலைக்கு மேலே சூட்சமமாக மறைமுகமாக இருக்கின்ற 7வது சக்கரமான சகசிராத்தலம் ஆகாயம். இப்படி பஞ்சபூதங்களால பிறந்து பஞ்சபூதங்களால வளர்ந்த நாம நமசிவாய என்று வாய்விட்டு சொல்லுகின்றோமே மக்களே, உண்மையில் ஓம் நமசிவாய என்பது நமது உடலுக்குள்ளே இருக்கும் கண்ணுக்கு தெரியாத மறைமுகமாக சூட்சமமாக இருக்கின்ற 7 சக்கரங்கள். அவைகள் தூங்கிக் கொண்டிருக்கின்றன. அவைகளை யோகம்னு சொல்லக்கூடிய தியானத்தின் மூலம் முதல் 5 சக்கரங்களை எழுப்பி அதன் பிறகு 6வது சக்கரமான வெற்றி போட்டில் இருக்கக்கூடிய ஆக்ஞா சக்கரத்தை எழுப்பிவிட்டால் உருவமத்தி என்று சொல்லக்கூடிய அம்பலத்தில் சிவபெருமான் ருத்ரதாண்டவம் ஆடுவதை பார்க்கலாம் அப்படின்னு இந்த பாடல் மூலமாக சிவவாக்கிய சித்தர் சொல்கிறார். மேலும் மேலே உள்ள ஐயா இந்த பாடலை அழகாக பாடுவதாலோ இதற்கான அர்த்தத்தை நான் கூறுவதாலோ பயனொன்றுமில்லை. இதை செயலில் இறங்கி அனுபவித்து உணர வேண்டும். அப்பொழுதுதான் மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கும். ஓம் நம சிவாய.